நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், புரட்டாசி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு காலையில் 7:15 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். இன்னைக்கு சர்வ ஏகாதசி. மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும். இந்த ஏகாதசி விரதம் என்ன பண்றது? நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துறது. வெஸ்டர்ன் கல்ச்சரில் இப்போல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறத விட சர்வ ஏகாதசிங்கிற இந்த வார்த்தை, ஏகாதசியில் விரதம் இருங்கோ, திருவோணத்தில் விரதம் இருங்கோ அப்படி சில நாட்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த விரதம் இருப்பது உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்க போகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இன்னைக்கு இருக்கும். அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். கல்யாணம் ஆகாம வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு நல்ல வரன் தேடி வரும். குடும்பத்தில் இருந்த கருத்து மாறுபாடுகளில் நீங்க ஒரு அந்யோன்யம் உருவாகும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க உண்டு. ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்திலையும் அவிட்டம் நட்சத்திரத்திலையும் போயின்றிருக்கார். கல்யாணத்துக்கு நல்ல வரன் கிடைக்கும். ஃபாரின் போற யோகம் கூடி வரும். மல்டிநேஷனல் கம்பெனியில் இன்னைக்கு வேலை கிடைக்கும். எங்க வீட்டு பிள்ளை எங்க வேலை பார்க்கறான்னு தெரியுமா? அந்த கம்பெனியில், அந்த மல்டிநேஷனல் கம்பெனியில அப்படி பெருமையா சொல்லிப்பீங்க. மிகச்சிறந்த நன்மைகள் தேடி வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். நிறைய பேருக்கு தியானம், யோகா செய்யக்கூடிய எண்ணங்கள் பெருகும். மனசுல என்ன குழப்பம் இருந்தாலும் உட்கார்ந்து யோகா செய்யணும், தியானம் செய்யணும், மனதிற்கு நிம்மதி வரும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பொறுமையா செயல்பட வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு மாலை பொழுது வரைக்கும் அமைதியா இருக்கணும். புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். யாராவது இன்னைக்கு உதவி செய்ய வரேன்னு உங்களுக்கு சொன்னால் கூட அந்த உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நீங்க இறங்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டர் கையெழுத்து போடக்கூடாது. பயணங்கள் செய்வதையும் அவாய்ட் பண்ணணும். வண்டி வாகனங்கள் நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். வண்டிகளில் போகும்போது கொஞ்சம் கவனமா சிக்னலை பார்த்து போகணும். சிக்னலை மதிக்காம போகக்கூடாது. இந்த நாள் மனைவியுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாலே உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. வியாபாரத்துடைய சூட்சுமம் தெரிந்து செய்வீங்க, நல்லா இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் அற்புதமாக அமையும். கடகராசி என்பர்களே, மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாள் கடகராசிக்காரர்களுக்கு. சந்திர பகவான் 7ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். ஒரு முக்கியமான ஒரு விஐபியை சந்திப்பதற்கு யோகம் வரும். வெளிநாடு செல்வதற்குரிய முயற்சிகளை இன்னைக்கு பகல் பொழுதுல மேற்கொள்ளலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய யோகம். புருஷ முண்டாட்டி கடையில் ஒரு பிரிவு இருந்ததுன்னா மீண்டும் சேரக்கூடிய யோகம். ஆத்திரம் கொண்டவருக்கே கண்ணம்மா சாத்திரம் உண்டோடின்னு கேட்டார் பாரதியார். கோபம் வந்துருதுன்னா வீட்டில் கரண்டிகள் பறக்கிறது, தோசைக்கல் கூட அப்பளா மாதிரி பறக்கிறது சில வீடுகளில். சண்டை, புருஷ முண்டாட்டி கடையில் சண்டை. எந்த குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை இருக்கோ அங்குதான் பள்ளி சத்தம் விடும். பள்ளிகள் கூட சேராது. அல்லலிட்ட வீட்டில் பள்ளி கூட சேராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் பள்ளிகள் வராமல் இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ அனுக்கிரகம் இல்லைன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, பள்ளியை கண்டாலே பிடிச்சு பிடிச்சு வெளியே போட்டுறாங்க. பள்ளியை அடிக்கிறது தான் சிலருக்கு வேலையாவே இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை பகல் பொழுதுல வந்து சேரும். கடகராசிக்காரர்களுக்கு வியாபார சூட்சுமம் தெரிஞ்சு செய்து வெற்றி பெறுவீர்கள். சிம்மராசி என்பர்களே, 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். அனுகூலமான ஒரு நாள். என்ன அனுகூலம்? வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டேன் சார், வேலையே கிடைக்கல சார் அப்படிங்கிற வரைக்கும் இப்போ வேலை கிடைக்கும். ஆனால் ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும். படிப்பு முயற்சிகள் நல்ல வெற்றி பெறும்.
தொழில் கல்வி படிக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் நெஞ்சக நோய்கள் இருக்கு பாருங்க, ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், சிலருக்கு அந்த ப்ராப்ளங்கள் இன்னைக்கு வரலாம். மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். நான் இன்றைய ராசி பலனை சொன்ன உடனே சில நேயர்கள் ஓடி வரா, சார் நீங்கள் சொன்னீர்கள் ராஜி டிவியில் இன்னைக்கு அப்படியே எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த பிரச்சனை இருந்தது, இன்னைக்கு வந்தது, நல்ல வேளை நாங்கள் போய் காஷியஸாக போய் பரிசோதனை பண்ணிட்டதுனால அன்றைக்கி தப்பிச்சுட்டது அப்படிங்கிறாங்க. உடனுக்குடனே மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கோங்க. கிரகங்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் பேசின்னு இருக்கேன். நான் வணக்கம் வேணும் இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, புதிய புதிய அழைப்புகள் உங்களுக்கு வரும். புதிய செய்திகளை கொண்டு வந்து தரும். முக்கியமான நபர்கள் உங்களுக்காக காத்திருப்பார்கள். கதவை திற காற்று வரட்டும் என்பதை போல முக்கியமான நபர்கள் உங்களுக்காக காத்திருப்பாங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கலாம். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் சந்திக்கும் நபர்கள் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க. இது மிக நல்ல நாள். கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகூலம் மிகச் சிறப்பாக இருக்கு. சுக்கிர பகவான் நமக்கு அனுகூலமாக இருந்துட்டா வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளும் நமக்கு தேடி வரும். நல்ல கணவன் மனைவி உறவு அமையணுமா, சுக்கிர பகவானுடைய அனுகூலம் வேணும். நல்ல தொழில் வளர்ச்சி வேணுமா, சுக்கிர பகவான் அனுகூலம் வேணும். குறிப்பாக பண வருமானம் வேணும்னா சுக்கிரனுடைய அனுகூலம் வேணும். துளாராசிக்காரர்களுக்கு இப்படி மேன்மைகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கூடும். வியாபார ரகசிய பரிதி செய்வீங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, சந்திர பகவான் 3ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். பயணங்கள் திருப்திகரமாக அமையும். சிலருக்கு தாம்பத்திய உறவுல பிரச்சனை இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு உரியவர் சனி பகவான் ஒருத்தருக்கு இருந்து அவர் ராகு ஓடிய கேதுவோடைய சேரும்போது பலர் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறாங்க. 3ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டாலும் 3ஆம் இடத்து கிரகம் பாதிக்கப்பட்டாலும் பலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். அதுக்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரம் உண்டு. அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்ற வாழ்க்கை ஜோதிட சாஸ்திரத்தில் மிகச்சிறந்த பரிகாரங்கள் இருக்கு. அற்புதமான பலன் தரும். விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இப்பெல்லாம் நல்ல ஜோதிட ஆலோசனை எடுத்துக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு தன வருமானம் பெருகும். மனோ தைரியம் பெருகும். தனுசுராசி என்பர்களே, ஒரு முக்கியமான நபர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அது புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை தருவதற்கு ஒருவர் காத்திருக்கிறார். பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். திருநம்பிகள் திருநங்கைகள் இவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அற்புத கீர்த்தி தருவார். தனுசுராசிக்காரர்களுக்கு வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்ப நலன் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி பெறும். கொஞ்சம் செலவுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கும். மகர ராசி என்பர்களே, இது மிகச்சிறந்த நாள். ராசியில சந்திரன் போயின்னு இருக்கார். எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்னைக்கு அனுகூலமா முடிய போறது. நீங்க எதிர்பார்க்கிற நபர் உங்களை சந்திக்க போறார். வியாபாரம் விருத்தியாக இருக்கும். புதிய படைப்புகளை உருவாக்குவீங்க. எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு இன்னைக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் அலுப்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். மாணவர்கள் கல்வியில திருப்தியா படிப்பீங்க. கும்பராசி என்பர்களே, சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு மெல்ல இரவு நேரத்தில் நம்ம ராசிக்குள்ள வரப்போறார். ஆறக்கூடிய சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். ஹெல்த்தை நம்ம பார்க்கணும். மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். சிலருக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கடன் தொல்லை ஒன்று வாட்டும்னு இருக்கு. கடன் வாங்கும்போது கவனமா இருக்கணும். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடிய போவதனால் மிக நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, துன்பங்கள் விலகும், இன்பங்கள் பெருகும். இன்னைக்கு லாபத்தில் சந்திரன் இருக்கார். குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுல மட்டும் சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். வாகனங்களும் கொஞ்சம் செலவு வைக்கும். ஆனாலும் இது நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?